ஹலோ கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரெட்ஷிஃப்ட் ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இங்கே காஸ்ட் அண்ட் யூசேஜ் வந்து நீங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் வந்தீங்கன்னா காஸ்ட் அண்ட் யூசேஜ்னு ஒரு சப்டிவிஷன் இருக்கும். அதில் பார் சார்ட் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன இந்த சர்வீசஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அது எவ்வளோ காஸ்ட் ஆச்சுங்கிற மாதிரி. ஓகே ஸோ இப்போ ரெட்ஷிஃப்ட் போவோம். அமேசான் ரெட்ஷிஃப்ட் ஓகே, அமேசான் ரெட்ஷிஃப்ட் உள்ளே வந்துருச்சு. நம்ம வந்து சர்வர்லெஸ் ட்ரை பண்ண போகிறதில்ல, நம்ம வந்து கிளஸ்டர் தான் ட்ரை பண்ண போகிறோம். ஏன்னா அதை பற்றி தான் தேடி பார்த்தா அதுதான் இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், எடுத்தோடனே பாருங்கள், பேட்டாபைட்டு ஸ்கேல் க்ளவுட் டேட்டா வேர்ஹவுஸ் 1000 TB. எப்பா ஃபைன். ஓகே, ஃபஸ்ட்டு கிளஸ்டர்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு IAM க்ரியேட் பண்ணுவோம் நம்ம. அதாவது பர்மிஷன். நான் வந்து S3லேருந்து தான் எடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான பர்மிஷனை கொடுத்துருவோம். ஓகே, ரோல்ஸ் போங்க, க்ரியேட் ரோல் நம்மளுக்கு என்ன பண்ணணும் நல்லாவே தெரியும். சர்வீஸ் டு சர்வீஸ் கனெக்ஷன் கொடுக்கும். ஓகே, ஸோ க்ரியேட் ரோல் கொடுத்துட்டு இங்கே ரெட்ஷிஃப்ட் கஸ்டமைசபிள். ஓகே, S3 ஃபுல் ஆக்சஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இங்கே நான் S3 டு ரெட்ஷிஃப்ட்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். S3லேருந்து எடுத்து நம்ம ரெட்ஷிஃப்ட் கொடுக்குற மாதிரி இது. ஓகே ஸோ க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இங்கே போய் க்ரியேட் கிளஸ்டர் கொடுப்போம். இது ரெட்ஷிஃப்ட் கிளஸ்டர் 1ன்னு கொடுத்தா நல்லா இருக்காது. ரெட்ஷிஃப்ட் கிளஸ்டர். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள். ஸோ 1 நோடு வந்து 160 GB தான் நம்ம பார்த்தோம். பட் ஆனால் இங்கே 2.6 TB வரையும் போகுது. இது எவ்வளோ? 128 TB. எப்பா 4 TB எப்படி? ஓகே ஃபைன். எனிவே நம்ம இதான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ 2 நோடு. ஓகே, விச் இஸ் 320 GB. அதான் நம்ம இங்கே பார்த்தோம்ல 2 நோடு. அதாவது இந்த நோடு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று 160 GB, நம்ம மொத்தமாக 2 யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 320 GB சாரி டிபின்ட்டேன், 320 GB. ஓகே ஸோ AWS யூஸர்லாம் வேணாம், நம்மளே க்ரியேட் பண்ணிப்போம். மாஸ்கி. ஓகே, இங்கே மாஸ்கி 1 2 3 வந்துருச்சா? ஓகே, இப்போ இங்கே அசோசியேட்டில் போய் தான் நம்ம க்ரியேட் பண்ண அந்த ரோலு அதை அசோசியேட் பண்ணிவிட்டு க்ரியேட் கிளஸ்டர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருவோம். நினச்சேன் யூசர் நேம் வந்து இங்கே மாஸ்கி அட்டு போடும். ஓகே, இப்போ கொடு. என்னது? த பேராமீட்டர் மாஸ்டர் யூசர் நேம் இஸ் நாட் அ வேல்யூ, ஒன்லி பிரிண்டபிள் ASCII மே பி யூஸ்ட். ஆல்ரைட், 1 2 3 4 5 கொடு. ஃபைன்ரா. அப்பா மாஸ்கி பாய் 1 2 3 4 5. ஓகே, அப்பா ஆக்சுவலி நான் அது மேலே இருக்கிறது ஒழுங்காக பார்க்கல கைஸ், சாரி. ஓகே, இது க்ரியேட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம S3யில் போய் நம்மளோட டேட்டாவை அப்லோட் பண்ணிடுவோம். ஓகே, என்றைக்குமே சர்வீசஸ் யூஸ் பண்ணும்போது புது டேப்பை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் குழப்பாது. க்ரியேட் பக்கெட். இந்த பக்கெட் பேர் வந்து ரெட்ஷிஃப்ட் பக்கெட் 1 2 5 3 1 2 5 3 நான் போட்டேன்னா டைம் போடுறதுக்காக அப்படி போட்டேன். ஸோ நான் ஏசியில் எனேபிள் பண்ணுறேன். அதாவது யார் வேணால் பக்கெட் ஓனர் வந்து எங்கே வேணால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பிளாக் ஆல் பப்ளிக் ஆக்சஸ் டிசேபிள் பண்ணிவிட்டு ஐ அக்னாலேஜ் கொடுத்துட்டு க்ரியேட் பக்கெட். ஓகே, பக்கெட் இப்போ க்ரியேட் ஆகிடுச்சு. ஐ டோன்ட் வாண்ட் டு வியூ திஸ். இதுக்குள்ளே இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை தான் நான் வியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஆட் ஃபைல்ஸ் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்ஸில் போய் காமன் சாம்பிள்ஸ் இங்கே வச்சுருப்பேன். ஸோ இங்கே 2 இருக்குது. ஃபைன், ஐ வில் டேக் திஸ் ஒன் ஃபர்ஸ்ட். Add this. Okay, then I'll take that one.
இது ஏன் 2 ஆட் பண்ணுறேங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே. ஓ, இது எக்ஸல்எஸ் இந்த ஃபார்மேட்டில் ஆட் ஆயிருக்கா? இந்த ஃபார்மேட் வேணாம் கைஸ். ஓகே, இதை ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகே, சாம்பிள் CSV ஃபார்மேட்லேயே வச்சுப்போம். ஓகே, அப்லோட் கொடுப்போம். ஓகே, அப்லோட் பண்ணிட்டோமா? ஸோ ஓகே, நம்மளுக்கு இது தான் தேவை. இது ஏன் தேவை நான் அப்புறமா சொல்கிறேன். ஃபைன். ஓகே, இங்கே ஐ திங்க் கிளஸ்டர் க்ரியேட் ஆகிருக்கும். இன்னும் க்ரியேட் ஆகிட்டுருக்கா? ஓகே, இங்கே query editor. அதாவது கைஸ் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். வேணாம், எனக்கு அது வேணாம், தேவைப்படாது. ஓகே, இங்கே என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் திங், நிறைய பேருக்கு இது தெரியுதான்னு தெரில. ஓகே, இட் காட் சக்ஸஸ்ஃபுல்லி க்ரியேட்டட். இங்கே நான் என்ன பண்ண வந்தேன்னா, நம்ம வந்து ஸ்ட்ரக்சர்ட் கொரி லாங்குவேஜ் மூலிமா மட்டும்தான் டேட்டா வேர்ஹவுஸை கோட் பண்ண முடியும். திஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். ஓகே, ஏன்னா இது நான் வந்து வெயிட் கைஸ், வெயிட். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன் டேட்டா வேர்ஹவுஸ் SQL பார்த்தீங்கன்னா SQL தான். ஐ மீன் டேட்டா வேர்ஹவுஸ் SQL தான். ஓகே, இட்ஸ் நாட் லைக் டேட்டா லேக், DynamoDB, SQLலாம் டேட்டா லேக்கில் இருக்கும். இப்போ டேட்டா வேர்ஹவுஸில் SQL மூலிமா மட்டும் தான் உங்களால் கோட் பண்ண முடியும். இதை மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ ரெக்வெஸ்ட். ஓகே, அப்போ அதே கொடுங்க. டேட்டா பேஸ் நேம் கேட்குது அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. அப்போ நம்ம கிளஸ்டர்ஸ்லேயே போய் டேட்டா பேஸ் நேம் என்னான்னு பார்க்கணும். ஓகே, இதுக்குள்ளே போய் ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் யூ கைஸ் வில் கெட் dev. அதான் வந்து டேட்டா பேஸ் நேமு. ஓகே, dev. ஐயோ, பாஸ்வேர்டு யூசர் வந்து மாஸ்கிப்பா. ஸோ யா, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் நவ். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணுன்னா, என்ன ஃபைல் ஆட் பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு இங்கே விஷுவலைஸ் தான் காமிக்கிறேன். ஓகே, ஸோ டாக்குமெண்ட்ஸில் தான் ஆட் பண்ண காமன் சாம்பிள்ஸ். வேர் இஸ் திஸ் காமன் சாம்பிள்ஸ்? சி. ஓகே, இங்கே 2 இருக்குது. கமா, இதுதான் வேணும் எனக்கு. வாட்? யா, திஸ் ஒன். ஸோ இதுதான் வந்து நான் ஆட் பண்ணது. ஓகே கைஸ், ஸோ இதை வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ வந்து இதை வந்து அந்த டேபிளுக்குள்ளே போட போகிறேன், இந்த டேட்டா பேஸை. ஓகே, ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, அதுக்கு ஒரு கொரி வச்சுருக்கேன். ஓகே, இதை கொரி எடுத்துகிட்டு வந்து இங்கே போடுறேன். இங்கே எக்ஸ்ட்ராவாக ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன், விச் இஸ் ஏஜ். ரைட், I think it's having age also. Age integer. Okay, age is nothing but type பண்ணிடலாம். ஓகே, integer. ஸோ இங்கே ஒரு டேபிள் கொடுத்து ரன் கொடுக்குறேன். என்ன ஆயிடுச்சா? ரன் ஆகி பீப்புள்னு ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல வந்து இன்னொரு கோரை ஆட் பண்ணுறேன், விச் இஸ் திஸ் ஒன். ஓகே, ஸோ இங்கே S3 பக்கெட் கேட்குது. அது ஒன்றும் இல்லை, இங்கேருந்து எடுத்து அப்படியே காப்பி பண்ணி இங்கே போடுங்க, அவ்வளோதான். அடுத்து IAM ரோல் கேட்குது, அதுவும் ஒன்றும் இல்லை. இந்த வியூ ரோல் போங்க. இதோ இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ரீஜன் என்னான்னு உங்களுக்கே தெரியும், மும்பை, விச் இஸ் இதை காப்பி பண்ணி இங்கே போடுங்க. ஓகே, இப்போ வந்து இக்னோர் ஹெட்டர் ஒன்றுனா எது தெரியுமா? இதுதான், இந்த இண்டெக்ஸ் நம்பர், நேமு, ஏஜ் இதெல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு இதை மட்டும் பிரிண்ட் பண்ணு, இந்த டேட்டாவை மட்டும் பிரிண்ட் பண்ணுங்கிறதுக்கு தான் நான் இக்னோர் ஹெட்டர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கமா, இது எதுக்குன்னா இந்த டேட்டாவை பிரிக்கிறதுக்கு வந்து இப்போ வந்து இந்த எந்த ஃபார்மேட்டாக போய் ஸ்டோர் ஆகுனா, இண்டெக்ஸ் கம்மா நேம் கம்மா ஏஜ் 1 கம்மா விராட் கம்மா 34 அப்படிங்கிற மாதிரி ஸ்டோர் ஆகும். ஸோ அதனால் நான் டீலிமிட்டரை பார்த்தீங்கன்னா கம்மானுங்கிற மாதிரி வச்சுருக்கேன். ஓகே கைஸ், ஸோ இதை ரன் பண்ணுறேன். ஓகே,
ஸோ ரன் ஆகிடுச்சின்னு காமிக்குது. ரன் ஆகிடுச்சில கம்ப்ளீட்டட். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பீப்புள், சாரி பீப்புள். ஓகே, இப்போ இதை ரன் பண்ணுறேன். இதை பாருங்கள், டிஸ்பிளே ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்டது டேட்டா பேஸஸ் நீங்கள் எடுத்துகிட்டு உள்ளே வரலாம். இது உங்கள் இஷ்டம் தான். நான் இப்போ சும்மா சாம்பிளுக்காக நான் ஒரு சாம்பிள் CSV சும்மா நானே க்ரியேட் பண்ணி அதை வந்து S3குள்ளே போட்டு கொண்டு வந்தேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணால் கொண்டு வரலாம். அதேமாதிரி இதை நீங்கள் விஷுவலைஸும் பண்ணலாம். இன்டீஜராக இருந்தால் இங்கே பாருங்கள், இண்டெக்ஸ் நம்பர் 1, ஓகேங்களா, ஏஜ் வந்து 34 அப்படிங்கிற மாதிரி விஷுவலைஸ் காமிக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இண்டெக்ஸ் 1, ஏஜ் 34, இந்த மாதிரி கூட நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இதை மாற்றி கூட வச்சு இதை பார் இதுவாக மட்டும் இல்லாமல் பார் சார்ட்டாகவும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து டேட்டா வேர்ஹவுஸ் யூஸ் பண்ணுறோம். விஷுவலைசிங் வந்து கொஞ்சம் டாப் கிளாஸாக இருக்கும். ஓகே, இதில் இன்னொன்று கூட ஆட் பண்ணலாம் நீங்கள். ஸோ இந்த மாதிரி யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட். அதுக்காக தான் வந்து நம்ம டேட்டா வேர்ஹவுஸும் யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே ஒரு டேட்டா பேஸில் மல்டிபிள் டேட்டா பேஸஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணி அதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து S3லேருந்தோ DynamoDBலேருந்து கோடு எடுத்துகிட்டு வந்து, அதாவது அது இவங்க பண்ணுற வேலை, டேட்டா சயின்ஸு, டேட்டா அனலிஸ்ட்டு, நீங்கள் அந்த டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டு விஷுவலைஸ் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு தான் டேட்டா வேர்ஹவுஸ் யூஸ் ஆகும். அதாவது மல்டிபிள் டேட்டா பேஸஸை எடுத்துகிட்டு வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அதுக்கு தான் வந்து இது யூஸ் ஆகும். ஓகேவா கைஸ்? ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதை எல்லாம் பண்ணி முடித்தோடனே என்ன பண்ணணும்னா கிளஸ்டரை டெலீட் பண்ணிடணும். ஓகே, ஸோ அதுக்கு தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இங்கே போய் வேணாம், சாரி கைஸ், இங்கேயே நீங்கள் பாக்ஸ் பண்ணி ஆக்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா, ஆக்ஷன்ஸ் தான் ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே டெலீட் பண்ணுவோம். ஸோ இங்கே போய் டெலீட். அதே மாதிரி டெலீட் பண்ணும்போது இந்த க்ரியேட் ஃபைனல் ஸ்னாப்ஷாட்னு இருக்கும், அது தூக்கிடுங்க. இல்லைனா அது ஒரு ஸ்னாப்ஷாட் க்ரியேட் பண்ணுவோம். ஸ்னாப்ஷாட்னால் இதோட காப்பி மாதிரி. AWS டெவலப்பரில் நான் ஸ்னாப்ஷாட்னு ஒன்று வச்சுருப்பேன். ஸ்னாப்ஷாட் அண்ட் AMI அட்வான்ஸ்ட், EC2 அட்வான்ஸில் அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இங்கே பாருங்கள், CPU யூட்டிலைசேஷன் கூட அது காமிக்குது. 34% யூஸ் பண்ணியிருக்கு. ஆப்வியஸ்லி யூஸ் பண்ணும், ஏன்னா இது நிறையா டேட்டா பேஸ் கலெக்ட் பண்ணி போடுது. ப்ளஸ் 128 GB ஒரு பெர் நோட். ஓகேவா? 160 GB பெர் நோட். கண்டிப்பாக அது CPU யூட்டிலைசேஷன் அதிகமாக தான் பண்ணும். ஓகே, ஐ திங்க் 2 CPUs கூட நம்ம யூஸ் பண்ணுறோம், which is 4 GB RAM. ஓகே, நம்ம டெலீட் பண்ணிட்டோம். ஸோ இது மட்டும் டெலீட் பண்ணாமல் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ண பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து காஸ்ட் ஆகாது. நாளைக்கு நீங்கள் கம்பெனிக்கும் ப்ரொடெக்டிவாக இருக்கலாம். ஒரு கம்பெனி போனாலோ எம்டி பண்ண கையோட இதையும் டெலீட் பண்ணிடுங்க. ஓகே, அப்போ தான் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், ஸோ இது மாடிஃபைங்னு வரும், கடைசியில் டெலீட் ஆயிரும். ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். இது க்ரியேட் ஆகிறதுக்கும் லேட் ஆகும், டெலீட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஓகே கைஸ், தேங்க்யூ கைஸ்.